ஓம் சாந்தி 3/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது தூய்மையிலும் தூய்மையானவரின் மடியில் வந்துள்ளீர்கள். நீங்கள் மனதளவிலும் கூட தூய்மையானவராக ஆக வேண்டும். கேள்வி: தூய்மையிலும் தூய்மையான குழந்தைகளின் போதை மற்றும் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: நாங்கள் தூய்மையிலும் தூய்மையான தந்தையின் மடியை அடைந்துள்ளோம் என்கிற போதை அவர்களுக்கு இருக்கும். நாங்கள் மிக தூய்மையான தேவி தேவதைகளாக ஆகிறோம். அவர்களுக்கு உள் மனதில் கூட கெட்ட எண்ணங்கள் வர முடியாது. அவர்கள் நறுமணமுள்ள மலர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக எந்த ஒரு தவறான செயலும் ஏற்பட முடியாது. அவர்கள் உள்முகமாக இருந்து, என்னிடமிருந்து எல்லோருக்கும் நறுமணம் அறிகிறதா, என்னுடைய கண்கள் யாரிடமும் மூழ்கி விடுவதில்லையே என்று தங்களையே சோதித்து கொள்வார்கள். அதாவது ஹோலியஸ்ட், தூய்மையான ஆத்மாக்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாங்க. அவங்க ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி, தந்தையினுடைய மடியை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற போதை அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் நான் தூய்மையாக ஆயிட்டுருக்கிறேன், தேவி தேவதை ஆயிட்டுருக்கிறேங்கிற போதையும் இருக்கும். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் அவங்களுக்குள்ளே இருக்காது. என் மூலமாக அந்த வாசனை எல்லாருக்கும் பரவிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுக்கு கவனம் இருக்கும். அதே நேரத்தில் கண்கள் கூட எங்கேயும் மூழ்கவில்லையா அப்படின்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அடையாளத்தை இன்றைக்கி பாபா நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. முரளியின் பாடல்: இறந்தாலும் உன்னுடைய மடியில், வாழ்ந்தாலும் உன்னுடைய மடியில். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். பிறகு உள்ளுக்குள் சிந்தனை கடலை கடைந்து அதனுடைய அர்த்தத்தையும் உணர வேண்டும். இறந்தாலும் உன்னுடைய மடியில் என்று கூறியது யார்? ஆத்மா தான் கூறுகிறது. ஏனென்றால் ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது. தூய்மையான ஆத்மாக்களாக கடைசியில்தான் ஆகுவார்கள். ஷரீரம் கூட தூய்மையானதாக கிடைக்கும் பொழுதுதான் தூய்மையான ஆத்மா என்று கூறலாம். இப்பொழுதோ முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். தந்தையிடம் இறக்க வேண்டியுள்ளது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஒரு தந்தையை விட்டுவிட்டு மற்றொருவரிடம் செல்லுவது என்றால் ஒருவரிடம் இறந்து மற்றொருவரிடம் வாழ்வதாகும். லௌகிக தந்தையினுடைய குழந்தை கூட சரீரத்தை விட்டார் என்றால் மற்றொரு தந்தையிடம் போய் ஜென்மம் எடுப்பார்கள் அல்லவா? இங்கும் அவ்வாறே. இறந்து பிறகு ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியின் மடியில் நீங்கள் செல்கிறீர்கள். தூய்மையிலும் தூய்மையான தந்தையினுடைய மடிக்கு இங்கே நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை. ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி யார்? தூய்மையிலும் தூய்மையானவர் யார்? தந்தை தான். மேலும் ஹோலி யார்? மேலும் தூய்மையானவங்கன்னு இன்னும் யாருக்கு சொல்லலாம்? சந்நியாசிகளுக்கு. ஆம், இந்த சந்நியாசிகள் முதலியோரை தூய்மையானவர் என்று கூறுவார்கள். உங்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. பாபாவுடைய குழந்தைகளுக்கும் அந்த சந்நியாசிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் ஹோலி ஆகிறார்கள். ஆனால் பிறவியோ பிறகும் பதித்த மாணவர்களிடம்தான் எடுக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி பாபாவினுடைய மடிக்கு வந்துள்ளீர்கள். உங்களை ஆக்குபவர் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி தந்தை ஆவார். நம்மளை தூய்மையாக மாற்றக்கூடியவர் யாருன்னா, தூய்மையிலும் தூய்மையான தந்தை நம்மளை தூய்மையாக மாற்றிட்டுருக்கிறாரு. அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு ஹோலி ஆகின்றார்கள். சன்னியாசிகள் வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு தூய்மையாகணும்னு போயிடுறாங்க. ஆத்மா தூய்மையாக ஆகிறது அல்லவா? நீங்கள் சொர்க்கத்தில் தேவி தேவதையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியாகவே இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த சந்நியாசம் எல்லை இல்லாததாகும். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்டதாகும்.
சன்னியாசிகளுடையது எல்லைக்கு உட்பட்டதாகும். அவர்கள் ஹோலியாக இருக்கிறார்கள். நீங்களோ ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியாக ஆகிறீர்கள். நாமோ புது உலகத்திற்கு செல்லுகிறோம் என்று புத்தியும் கூறுகிறது. அந்த சன்னியாசிகள் வருவதே ரஜோ நிலையில். வித்தியாசம் உள்ளதல்லவா? ரஜோ நிலை எங்கே, சதோ பிரதான நிலை எங்கே? தேவதைகள் எங்கே வராங்கன்னா சதோ பிரதானத்தில், சன்னியாசிகள் எங்கே வராங்கன்னா ரஜோ நிலை. அதனால வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி மூலமாக ஹோலியஸ்ட் ஆகிறீர்கள். அவரோ ஞான கடலாக இருக்கிறார், அன்பு கடலாகவும் ஆவார். ஆங்கிலத்தில் ஓஷன் ஆஃப் நாலேஜ், ஓஷன் ஆஃப் லவ் என்று கூறுகிறார்கள். உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார்! இப்பேற்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியை வந்து பதித்தர்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். பாபாவை தான் கூப்பிடுறோம். தூய்மையிலும் தூய்மையான தந்தையை எங்களையும் அதை போல் தூய்மையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் நம்ம அழைக்கிறோம். பதித்தமான உலகத்தில் வந்து எங்களை ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி ஆக்குங்கள். எனவே நமக்கு யார் கற்பிக்கிறார் என்று குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு போதையும் இருக்க வேண்டும். நாம் என்ன ஆகப் போகிறோம், தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா எங்களுக்கு மாயாவினுடைய புயல்கள் நிறைய வருகிறது என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். எங்களை மனதில் அளவில் கூட தூய்மையாக இருக்க விடுவதில்லை. நாம் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியாக ஆக வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஏன் இது போன்ற தீய எண்ணங்கள்லாம் வருகின்றன என்று தந்தையிடம் கேட்டு எழுதுகின்றனர். தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது முற்றிலுமே அன்ஹோலியஸ்ட் ஆஃப் த அன்ஹோலி ஆகி உள்ளீர்கள். அநேக பிறவிகளுக்கு கடைசியில் இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களுக்கு மிகவும் தீவிரமாக படிப்பிக்கிறார். பாபா சொல்கிறாங்க, நிறைய ஜென்மத்தில் நம்ம அசுத்தமாகவே இருந்து அன்ஹோலியஸ்டாக ஆயிட்டோம். இப்போ இந்த ஒரு பிரிவில் தூய்மை ஆகணும்னா இதை போன்ற எண்ணங்கள்லாம் வரதான் செய்யும். அதனால தான் தந்தை கூட ரொம்ப ஜோராக வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப கவனமாக இருங்க அப்படிலாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா நம்மை இவ்வளவு உயர்ந்தவராக ஆக்க வந்துள்ளார். எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக வேண்டும், நறுமணமுள்ள மலராக ஆக வேண்டும். சத்தியுகத்திற்கு மலர்களுடைய தோட்டம் என்றே கூறப்படுகிறது. எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. துர்நாற்றம் என்று தேக அபிமானத்திற்கு கூறப்படுகிறது. எதிலுமே தீய பார்வை கூட போகக்கூடாது. மனம் உறுத்தும் வகையில், பிறகு கணக்கு ஏற்படும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு தவறான செயலையும் ஏற்படாது இருக்க வேண்டும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு செல்வத்தை சேமிக்கிறீர்கள். நாங்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் தெய்வீக குணங்களால் நிரம்பியவர்களாக இருக்கிறோமா என்று நமது ஆத்மாவை பார்க்க வேண்டும். எப்படி பாபா கூறுகிறாரோ அவ்வாறே நாம் முயற்சி செய்கிறோமா? உங்களுடைய லட்சியம், நோக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது. நாம் யாருடைய மடியில் வந்துள்ளோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மை என்னவாக ஆக்குகிறார் தந்தை? நாம் எந்த அளவுக்கு தகுதி உடையவர்களாக ஆகியுள்ளோம் உள்முகமாகி பார்க்க வேண்டும். அனைவருக்கும் ஞானத்தின் நறுமணம் வரும் வகையில் நாம் எந்த அளவிற்கு மலர்களாக ஆக வேண்டும் உள்முகமாகி பார்க்க வேண்டும். நீங்கள் அநேகருக்கு நறுமணத்தை அளிக்கிறீர்கள் அல்லவா? தனக்கு சமமாகவும் ஆக்குகிறீர்கள். முதலிலோ நமக்கு படிப்பிப்பவர் யார் என்கிற போதை இருக்க வேண்டும். தந்தையினுடைய குழந்தைகள் உயர ஏறிவிடும் பொழுது இவர்கள் படித்து இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைந்துள்ளார்கள் என்று தந்தையும் புரிந்து கொள்வார் அல்லவா? ஒரு லௌகிக தந்தை கூட குழந்தை நல்லா படித்து உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்கு அப்படின்னா நல்ல உயர்ந்த நிலையில் இருக்குது குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? அவ்வாறே தந்தையும் கூறுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய பதவியை எந்த அளவுக்கு அமைத்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள். தந்தை நமக்கு கற்பிக்கிறார், முதலிலோ போதை ஏற வேண்டும். தந்தையோ எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பேசுகிறார். பிரம்மா உடலில்
எப்போ வேண்டுமானால் வந்து பேசுகிறார். அவரோ இவருக்குள் இருக்கவே இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அவருடையவர் ஆகி விட்டீர்கள் அல்லவா? இந்த ரதம் கூட அவருடையது ஆகும் அல்லவா? எனவே இப்பேற்பட்ட ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி தந்தை வந்து விட்டுள்ளார். உங்களை பாவனமாக ஆக்குகிறார், தூய்மையாக ஆக்குகிறார். இப்பொழுது நீங்கள் பின்னர் மற்றவர்களை தூய்மையாக ஆக்க வேண்டும். பாபா வந்து நம்மளை தூய்மையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம் மற்றவங்களையும் தூய்மையாக ஆக்கணும். நான் பிறகு ரிட்டையர்ட் ஆயிடுவார் பாபா. நீங்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முழுமை நிலைங்கிறது இந்த உலகம் அடைஞ்சிரும். பாபா வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி ஆகிவிடும் பொழுது இங்கு யாருமே தூய்மையற்றவர்கள் வர முடியாது. இது ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியின் சர்ச் ஆகும். சென்டர் வந்து தூய்மையிலும் தூய்மையானவர்களுடைய சர்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. அந்த சர்ச்சிலோ விகாரிகள் எல்லாரும் செல்கிறார்கள். அனைவரும் பதித்தமானவர்கள்தான், தூய்மையற்றவர்கள்தான், அன்ஹோலி ஆவார்கள். இதுவோ மிகவும் பெரிய ஹோலி சர்ச் ஆகும். இங்கு பதித்தமானவர்கள் கால் கூட வைக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்ய முடியாது. குழந்தைகளும் அவ்வாறே ஆகிவிடும் பொழுதுதான் அப்பேற்பட்ட சட்டங்களை எடுத்து வரப்படும். இங்கு யாருமே உள்ளே வர முடியாது. நாங்கள் சபையில் வந்து அமரலாமா என்று கேட்கிறார்கள் அல்லவா? பாபா கூறுகிறார், அதிகாரிகள் ஆகியோரிடம் வேலை இருப்பதால் அவர்களை அமர்த்த வேண்டி இருக்கும். உங்களுடைய பெயர் புகழடைந்து விட்டது என்றால் பின்னர் நீங்கள் யாரையுமே பொருட்படுத்த தேவையில்லை. இப்பொழுது அமர வைக்க வேண்டி இருக்கிறது. பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, உலகத்திலேயே தூய்மையிலும் தூய்மையான சர்ச் எதுன்னா பாபாவுனுடைய சென்டர் தான். இந்த சென்டரில் தூய்மையானவர்களுக்கு தான் சட்டம் இருக்குது வந்து அமருவதற்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது. குழந்தைகள் அந்த அளவுக்கு முழுமையாக தூய்மையாக ஆயிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சட்டத்தெல்லாம் பிறப்பிக்கலாம். ஆனால் இப்போ வந்து வேலை ஆகணும் இல்லையா? அதனால் வந்து சில பேரை நம்ம அமர வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்பொழுது அமர வைக்க வேண்டி இருக்கிறது. ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி கூட துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது மறுக்க முடியாது. நன்கு பிரபாவம் வெளிப்படும் பொழுது பின் மனிதர்கள் பகைமையும் கூட குறைந்து போய்விடும். இப்போ ஏதாவது சொல்லிட்டோம்னா உலகம் நம்மளை எதிர்க்கும். அதனால் நம்ம அனுசரிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாங்க. நீங்கள் கூட பிராமணர்களாகிய எங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பவர் தூய்மையிலும் தூய்மையான தந்தையாவார் என்று புரிய வைப்பீர்கள். போக போக இதெல்லாமே நடக்கும். இனியும் நேரம் பிடிக்கும் என்று தந்தை கருதுகிறார். அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். வரிசை கிரமமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கவே இருக்கிறீர்கள். வீடு கூட முதலில் சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக 16 கலை சம்பூர்ணமாக ஆகப் போகிறீர்கள். கட்டிடம் அமைந்து கொண்டே போகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்தின் கட்டிடத்தை அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இதிலும் கூட உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பாபா கருத்துக்களை நிறைய அளித்து கொண்டே இருக்கிறார். யாராவது வந்தால் ஒப்பிட்டு காண்பியுங்கள். இந்த ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி எங்கே, அந்த ஹோலியானவர்கள் எங்கே என்று. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஜென்மமோ சத்தியுகத்தில் ஆகிறது. மற்றவர்கள் வருவதே பின்னால்தான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! சிவபாபா நம்மை இது போல ஆக்கி கொண்டே இருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை அசரீரி ஆத்மா என்று உணருங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா கற்பித்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகிறார். இந்த பிரம்மா மூலமாக நாம் இதை படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாபா தகுதியுடையவராக ஆக்குகிறார். தந்தையை தவிர சாந்திதாமம் சுகதாமத்திற்கு வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. இன்னார் சொர்க்கம் சென்றார், முக்திதாமம் சென்றார் என்று பெயர் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விகார பதித்தமான ஆத்மாக்கள் சாந்திதாமம் எப்படி செல்ல முடியும் என்று தந்தை கூறுகிறார்.
நீங்கள் இவ்வாறு கூறலாம். அப்பொழுது இவர்களுக்கு எவ்வளவு பெருமிதம் உள்ளது என்பதை புரிந்து கொள்வார்கள். இதுபோல எப்படி புரிய வைக்கலாம் என்பதற்காக சிந்தனை கடலை கூட கடையுங்கள். குழந்தைகள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். நமது ராஜதானி கூட தயாராகி விட வேண்டும். பிறகு அவ்வாறு செய்வதில் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பிறகோ இங்கிருந்து கீழே அபுரோடு வரையும் கியூ வரிசை ஏற்பட்டுவிடும். முயற்சி செய்ய செய்ய நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனையாகும், அதெல்லாம் தயாராகிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா அபு மலையிலிருந்து அபுரோடு வரைக்கும் அந்த வரிசை ஏற்பட்டுவிடும். இப்பொழுது நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். பாபா உங்களுடைய பாக்கியத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். பத்மா பதம் பாக்கியசாலி என்ற வார்த்தை கூட நியமப்படி கூறுகிறார்கள் அல்லவா? பாதங்களில் தாமரையை காண்பிக்கிறார்கள். இவை அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமைதான். பிறகு தந்தையோ மன்மனாபவ, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, மனம் உறுத்தும் வகையில் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. முழுமையான நறுமணமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தின் துர்நாற்றத்தை நீக்கிவிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, நடத்தையை மிகவும் ராயலாக வைக்க வேண்டும். தூய்மையிலும் தூய்மை ஆகுவதற்கான முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். பதவி கீழாக கிடைக்கும் வகையில் உங்களது பார்வை இருக்கக்கூடாது. வரதானம். அவநம்பிக்கை என்ற சிதை மீது அமர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு புது வாழ்க்கையின் தானம் கொடுக்கக்கூடிய திருமூர்த்தி பிராப்திகளால் நிரம்பியவர் ஆகுங்கள். சங்கமிகத்தில் பாபா மூலம் குழந்தைகள் அனைவருக்கும் சதா ஆரோக்கியமாக, செல்வம் நிறைந்தவராக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான திருமூர்த்தி வரதானம் கிடைக்கிறது. குழந்தைகளில் இந்த 3 பிராப்திகளால் சதா நிரம்பியவராக யார் இருக்கிறார்களோ அவர்களின் குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்த மலர்ந்த முகத்தை பார்த்து மானிட வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஊக்கம் உற்சாகம் வந்துவிடுகிறது. ஏனென்றால் இப்போது மனிதர்கள் உயிரோடு இருந்த போதிலும் அவநம்பிக்கை என்கிற சிதையின் மீது அமர்ந்துள்ளனர். இப்போது அத்தகைய ஆத்மாக்களை பிறவி எடுத்தவராக பாபா குழந்தையாக ஆக்குங்கள். புது வாழ்க்கையின் தானத்தை கொடுங்கள். சதா நினைவில் இருக்கட்டும், இந்த 3 பிராப்திகள் நம் பிறப்புரிமை ஆகும். இந்த 3 தாரணைகளுக்காகவும் அடிக்கோடு போடுங்கள், அண்டர்லைன் பண்ணணும். இந்த 3 விதமான வரதானத்தை நம்ம பெறணும். சதா ஆரோக்கியமாகவும் இருக்கணும், செல்வம் நிறைந்தவராகவும் இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். ஸ்லோகன். விடுபட்டவராகி மற்றும் அதிகாரியாகி கருமத்தில் வருவதுதான் பந்தன் முக்து ஸ்திதியாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. கர்மாதீத் என்பதன் அர்த்தம் அனைத்து வித எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டு விலகியிருத்தல். எல்லைக்குட்பட்டது பந்தனம், எல்லைக்கு அப்பாற்பட்டது பந்தனமற்ற நிலை. பிரம்மா பாபாவுக்கு சமமாக இப்போது எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து விடுபடுவதற்கான அவ்யக்த தினத்தை கொண்டாடுங்கள். இதைத்தான் அன்பின் நிரூபணம் என சொல்லுவது. நல்லது. ஓம் சாந்தி.